மாமன்னன் ராஜேந்திரன் அவர்களின் பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு வார காலம் கொண்டாடுவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். இன்றைக்கு தொடங்கி 27ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் பிரதமரும் பங்கேற்றிருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. இந்த விழாவில் எப்படி பங்கேற்க வேண்டும் என்ற பெயராவதோடு இன்றைக்கு நாடாளுமன்றம் நடக்கிறது என்றாலும் கூட அதைவிட கங்கை கொண்ட சோழபுரம் போக வேண்டும், இந்த திருவாதிரை விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற பெயராவதோடு நான் ஓடி வந்திருக்கிறேன். நீண்ட நாள் ஆசை, இந்த திருக்கோயிலுக்குள் செல்ல வேண்டும், இந்த திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை. நாம் எல்லாம் இந்த அன்பின் மைந்தர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த பெருமை. ராஜேந்திரன் கோட்டை கட்டி ஆண்ட மண்ணை சார்ந்தவர்கள் நாம். உலக புகழ்பெற்ற மாமன்னன் ராஜேந்திரன் கோவில் கட்டிய மண்ணை சார்ந்தவர்கள் நாம். சோழகங்கம் என்ற மாபெரும் ஏரியை வெட்டிய மாமன்னன் ராஜேந்திரன் நடமாடிய மண்ணை சார்ந்தவர்கள் நாம் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் எத்தகைய சாதனைகளை எல்லாம் சாதித்திருக்கிறார் மாமன்னன் ராஜேந்திரன் என்பதை இங்கே காணொலி காட்சியின் மூலம் நாம் பார்த்தோம். பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார். இந்த பகுதியிலே பிறந்த மாமன்னன் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனின் மகன், மதுராந்தகன் என்ற இயற்பெயர் கொண்டவன். தமிழ்நாடு என்ற எல்லையை தாண்டி, சோழ நாடு என்ற எல்லையை தாண்டி வடக்கே ஒடிசா வரையில் மத்திய பிரதேசம், இன்றைய வங்கதேசம், இன்றைய மேற்கு வங்கம், பிறகு மலேசியா, லட்சத்தீவுகள் என்று தெற்காசிய பகுதிகள் முழுவதும் படையெடுப்பு நடத்தி வென்று சாதித்து காட்டிய ஒரு மாமன்னனாக வரலாற்றில் இடம் வைத்திருக்கிறார். இலங்கை உட்பட, மாலத்தீவு உட்பட. கங்கை கொண்டான் என்றால் கங்கை வரையில் சென்று வெற்றி பெற்றான் என்ற பெருமைக்குரியவர். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இது சோழ நாடு. ஆனால் இந்த நாடு கங்கையை கொண்டது என்றால் கங்கையை வென்றது. அங்கிருந்து புனித நீர் எடுத்து வந்து இங்கே வெட்டிய ஏரி தண்ணீரை கொட்டி, இதுவும் கங்கம்தான், இது சோழ கங்கம், இது சோழ கங்கை என்று ராஜேந்திர சோழன் இந்த பொன்னேரி என்கிற ஏரிக்கு பெயர் சூட்டியிருக்கிறார். இப்படி கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்கிற பெருமைக்குரிய மாமன்னன் தான் ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளை படைத்த மாமன்னன் ராஜேந்திரனின் வழிவந்தவர்கள் நாம். தமிழர்கள் என்கிற பெருமைக்குரியவர்கள், அதைவிட சோழர்கள் என்கிற பெருமைக்குரியவர்கள். இந்த டெல்டா மாவட்டங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு சோழன் என்றும், வளவன் என்றும், ராஜேந்திரன் என்றும், திருமாவளவன் என்றும், கரிகாலவளவன் என்றும் பெயர் சூட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த பெயர்களை பார்த்தாலே இவர்கள் சோழ நாட்டை சார்ந்தவர்கள்
இன்றைய டெல்டா மாவட்டங்களை சார்ந்தவர்கள் என்று எளிதாக புரிந்து கொள்ளலாம். திருமால் வளரவில்லை, திருமா வளர், இயற்பெயர் கரிகால் வளர், சிறப்பு பெயர் திருமா வளர். சோழ நாட்டில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வளவன் என்று பெயர் சூட்டுவார்கள். பாண்டிய நாட்டை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செழியன் அல்லது மாறன் என்று பின்னொட்டு பெயர் வரும். அது பாண்டிய நாட்டை குறிக்கிற அடையாளங்கள். இப்படி நம்முடைய முன்னோர் மாமன்னர்கள் இந்த மண்ணில் உலகமெங்கும் நமது புகழை பரப்பக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற பெருமைகளை எல்லாம் தாண்டி இந்த கட்டடக்கலை பலராலும் விழிகளை விரித்து பார்க்கிற அளவுக்கு வியப்பூட்டக்கூடிய கலைகளாக இருக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலாக இருந்தாலும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கோயிலாக இருந்தாலும் பிரமிப்பை தரக்கூடிய படைப்புகளாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கற்களையெல்லாம் எங்கிருந்து வெட்டி எடுத்து வந்தார்கள், எப்படி இவற்றையெல்லாம் துண்டாடினார்கள், இவற்றையெல்லாம் இழைத்தார்கள், இதில் எப்படி அழகிய சித்திரங்களை வடித்தார்கள், எழுத்துக்களை பதிவு செய்தார்கள், இதை எப்படி இத்தனை உயரத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் என்பது எண்ணி எண்ணி வியக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மாமன்னர்களை கொண்டவர்கள் நாம். தஞ்சையை தலைநகராக கொண்ட சோழ பேரரசு பிறகு சோழ நாட்டுக்கென்று ஒரு புதிய தலைநகரை அமைக்க முயற்சி மாமன்னன் ராஜேந்திரன் தான் எடுத்துக் கொண்டார். அவருடைய தந்தை ராஜராஜன் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் என்றால் அது காவேரி நதியின் வடிநிலமாக இருக்கிறது. அவ்வப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது. பாண்டிய தேசத்தின் கரையோரமாக எல்லையோரமாக இருக்கிறது. அதனால் அடிக்கடி பாண்டியர்களோடு ஏற்படுகிற முரண்களால் தலைநகரம் பாதிக்கப்படும் என்றெல்லாம் திட்டமிட்டு ராஜராஜனின் மகன் ராஜேந்திர சோழன் தலைநகரை மாற்றி அமைக்க திட்டமிட்டு தேடி வந்த இடம்தான் நம்முடைய மண், இந்த ஜெயங்கொண்ட சோழபுரம். அதே போல தஞ்சையில் தந்தை ராஜராஜ சோழன் கட்டியதை போல ஒரு பிரமாண்டமான சிவன் கோவில், சிவாலயம். அப்போதெல்லாம் வெறும் லிங்கம் தான், சிவன் உருவம் கிடையாது. இது உருவம் இல்லாத, அருவமும் இல்லாத ஒரு வடிவம், அருவுருவ வடிவம். உருவம் இல்லாத, அப்படியே வெறுமனே இல்லை, காலியாக உருவம் இருக்கிறது. ஆனால் அந்த உருவத்திற்குள்ளே முகம் இல்லை, கைகால் இல்லை, கண் மூக்கு செவி இல்லை, ஆனால் உருவம் இருக்கிறது. அதுதான் லிங்க வடிவம். உருவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் அருவ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்களும் வாதம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அருவுருவ வழிபாட்டுக்கான ஒரு வடிவமாகத்தான் லிங்கம் தேர்வு செய்யப்பட்டது. இது அருவமும் இல்லை, உருவமும் இல்லை. ஏனென்றால் உருவம் என்றால் ஏதேனும் முகம், கண், காது, கை, கால் என்ற உடல் இருக்க வேண்டும். அந்த உடலும் இல்லை, ஆனால் உருவம் இருக்கிறது. அப்படி ஒரு வடிவத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த லிங்க வடிவத்தை கொண்ட சிவாலயம் தஞ்சையிலே பிரமாண்டமான லிங்கம். அதே போல இங்கே ஒரு லிங்கம், ஆனால் அதை விட இது பெரிதல்ல. தஞ்சையிலே பிரமாண்டமான கோபுரம், அதே போல அடித்தளம் கொண்ட கோயில் தான், ஆனால் அதை விட பெரிய கோபுரம் இல்லை. ஒரே மாதிரியான வடிவம். ராஜேந்திர சோழன் இந்தியாவையும் வெற்றி கொண்டார், கடல் கடந்து நாடுகளையும் வெற்றி கொண்டார் என்ற பெருமை எவ்வளவு சிறப்புக்குரியதோ அதை போல இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டி எழுப்பியிருக்கிற திருக்கோயில் அவருடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழ் சமூகத்தின் வழித்தோன்றல்கள் நாம். அக்காலத்தில் எந்த மரக்காடுகளும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு
சமூகமாக நம்மை ஆட்சி நிர்வாகம் செய்திருக்கிறார் என்ற வரலாற்று பதிவுகளை நாம் பார்க்க முடிகிறது. சில முரண்களும் அந்த ஆட்சி நிர்வாகத்தில் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் தமிழ் சமூகத்தின் பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக மாமன்னன் ராஜேந்திரன் விளங்குகிறார். அந்த ராஜேந்திரன் கோட்டை கட்டி ஆண்ட இடம் மாளிகை மேடு. அந்த மாளிகை மேட்டிலே இருந்த கோட்டை நகர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு அது புதைந்து கிடக்கிறது. அதையெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்து வெளியே கொண்டு வந்து அருங்காட்சியகத்திலே வைக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எப்படி பூம்புகார் நினைவு சின்னத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கினாரோ அதை போல இன்றைக்கு கீழடி தொல்லியல் தரவுகளையும் சரி, அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆதாரங்களையும் தரவுகளையும் இன்றைக்கு பாதுகாப்பாக அருங்காட்சியகத்திலே வைத்து அடுத்த தலைமுறையினருக்கும் உலக தமிழ் சமூக உலக மக்களுக்கும் மாந்தருக்கும் உணர்த்தக்கூடிய வகையிலே அதற்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி அதனை பாதுகாத்து வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு 10 ஏக்கரிலே அருங்காட்சியகம் அமைத்து ராஜேந்திர சோழனின் பெருமைகளையும் அருமைகளையும் அடுத்த தலைமுறை உணரக்கூடிய வகையிலே அகழ்வாராய்ச்சி மூலம் எடுக்கப்படுகிற அனைத்து ஆதாரங்களையும் பாதுகாத்து பராமரிப்பதற்கென்று 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற நான்கு முதல்வருக்கு நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இன்றைக்கு மாறி வருகிறது. உலக நாடுகளிலிருந்து பலரும் வந்து இந்த இடத்தை பார்வையிடக்கூடிய அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்து சிறப்பித்து வருகிற தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உடல்நலம் தேறி மீண்டும் வழக்கம் போல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் சீரிய தொண்டாற்ற வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே என்னுடைய விளைவை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தலைமையில்தான் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. அவருடைய தலைமையில்தான் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. அவருடைய தலைமையில்தான் மொழி இன உரிமைகளின் மாநில உரிமைகளின் பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. அந்த புரிதலின் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் அண்ணன் கைகளை இறுக பற்றி கொண்டு இந்த களத்திலே இருக்கிறோம், தொடர்ந்து இருப்போம். இன்றைக்கு வெறும் ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழர் விரோத சக்திகளோடு கைகோர்த்துக் கொண்டு பலரும் பல்வேறு அரசியல் செய்து வருகிற நிலையில் நாம் முதலமைச்சருக்கு உற்றத்துணையாக இருப்போம். இது தமிழ் சமூகத்தின் கடமை. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கடமை. மாமன்னன் ராஜேந்திரனின் அரும்பெரும் சாதனைகளையும் அவன் சாதித்த சாதனைகளால் விளைந்த புகழையும் பாதுகாப்பதற்கு திராவிடியன் மாடல் என்கிற திராவிட முன்மாதிரி அரசு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த அரசு மீண்டும் மலர வேண்டும். அதற்கு சிறுத்தைகள் துணையாக இருப்போம் என்பதை மறுபடியும் அழுத்தமாக பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மாண்புமிகு தமிழக